ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சியாகும் போதும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் நடந்திராதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருடைய மனதிலும் எழும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் தான் இந்த குரு பயிற்சியானது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 14/5/2025 அன்று நடக்கிறது. ஸோ இதுவரைக்கு குரு பகவான் ரிஷப மனையில் உட்கார்ந்திருந்தார். இப்போது எங்கே மாறப்போகிறார்னா மிதுன மனைக்கு மாறப்போகிறார். அப்போ மிதுன மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக துலாம் வீட்டையும் தனது சமசப்தம பார்வையாக அதாவது 7ஆம் பார்வையாக தனுசு மனையும் 9வது பார்வையாக கும்ப மனையும் பார்த்து புனிதப்படுத்த போகிறது. அப்போ குரு எப்பவுமே நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் பெயர்ச்சியாகும் போது நல்ல நன்மைகளே நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யாருன்னா 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியும் அவரே, அதே சமயத்தில் 6க்குரியவனும் அவனே. ஸோ அந்த குரு பகவான் இதுவரை 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார். இப்போ இந்த குரு பயிற்சியால் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு எங்கே பார்க்குறார்? உங்கள் ராசியை பார்ப்பதும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறதும் ஒரு நல்ல அமைப்பு. இந்த குரு பயிற்சியால் துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் தன லாபத்தையும் ஒரு நல்ல லக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் போய் குரு அமர்றார். குருங்கிறது யாரு? தனத்தை கொடுக்கக்கூடியவன், குழந்தையை கொடுக்கக்கூடிய, அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு செய்யக்கூடிய, அனைத்தையும் நல்லது நடக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் தன்மையுள்ள கடவுளுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது நல்ல அமைப்பு. அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இந்த வருடங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்த போகிறது. எதன் மூலியமாக? தொழில் மூலமாக, வியாபாரம் மூலியமாக, அல்லது நீங்கள் நினைத்த சில விஷயங்களுக்காக பெரியவர்களுடைய தொடர்புகள், அதாவது உங்களை விட உயர் அந்தஸ்தில் இருக்கிறவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே குரு பகவான் தான் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கிறனால ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா உங்கள் ராசியை பார்க்குறார்லவா, 6ஆம் அதிபதியாக பார்ப்பார்லவா, அப்போது ஹெல்த்து உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் சரியான உணவு கட்டுப்பாடு, சரியான உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நல்லதை நினைப்பீர்கள். அதாவது எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்து கொண்டு ஒரு பிடிவாத தன்மை இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த பிடிவாத தன்மை விலகிவிட்டது. நல்லவராக இருக்க போறீங்க. நல்ல தன்மைகள், நல்ல குணங்கள், அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த துலாமுக்கு நிச்சயமாக உண்டு. நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். கோயில் திருப்பணிகள், நிறைய பேர் இந்த துலாம் ராசி என்பவர்கள் கோயிலுக்காக, கோயில் திருப்பணிக்கு முன்னின்று நடத்துவதற்காக, ஸோ இந்த மாதிரி ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய தன்மை இந்த வருடம் உண்டு. கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. கடவுளுக்காக யாத்திரை செல்லக்கூடிய தன்மை, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்துக்காக பிரார்த்தனை, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும். நிறைய பேர் இந்த துலாம் ராசி என்பர்கள் அடுத்த கோர்ஸ் படிப்பீங்க. அதாவது உயர்கல்வி படிப்பதற்கு யூஜி படித்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் பிரேக் ஆனால் கூட ஒரு உயர்கல்வி படிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுத்து அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய தன்மை, அதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி படிக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அதே சமயத்தில் புதன் வீட்டில் போய் இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனம் கிடைக்கும். நல்ல அறிவு, நல்ல புத்திசாலித்தனம், அதாவது எதையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய தன்மை, நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய தன்மை, நல்ல பேசக்கூடிய தன்மை, எந்த இடத்துல எதை பேசணுங்கிறத கரெக்டாக பேசக்கூடிய அணுகுமுறைகள், இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கறது நல்ல அமைப்பு. தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் நிகழ இருக்கிறது. முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குது, கீர்த்தி ஸ்தானத்தை பார்க்குது, புகழ் ஸ்தானத்தை பார்க்குது.
புகழ் கிடைக்குங்க. இந்த நிறைய துலாம் ராசி என்பர்கள் நல்லா உழைச்சிருப்பீங்க, எனக்கு ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கல என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ரெகக்னைசேஷன் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், பாராட்டுதல் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது. மனம் நன்றாக இருக்கும், மனம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய துணிச்சல் இருக்கும். எதையும் செய்யலாம், சமாளிக்கலாம், என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற அந்த துணிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும். புதிய புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் அனுகூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புதிய புதிய நுட்பங்களை அதை புகுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும். 3ஆம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார். நிறைய பேர் வியாபாரம் அடிஷ்னல் எதையாவது ஒன்று செய்யணும், ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறவங்க கூட அடிஷ்னலாக எதையாவது ஒன்று பண்ணணும், ஒரு சைடில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அப்படி வந்தாலும் அது திறம்பட செய்யக்கூடிய ஒரு வருடமாக அமையும். அதில் மாற்று கருத்து என்பது நிச்சயமாக இல்லை. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடம் இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த வரத்தின் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நல்ல ஒழுக்கம் நிறைந்த, கடவுளினுடைய அனுகிரகம் மிகுந்த, அதிர்ஷ்டம் நிறைந்த பதவி கொடுக்கக்கூடிய இடம் அந்த 5ஆம் இடம் தான். பதவி நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அதாவது என்ன படிச்சிருக்கிறீங்களோ அந்த படித்ததுக்கு உண்டான, உங்களுக்கு வயதுக்கு உண்டான, உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக, ஏன்னா இது 12 வருடங்களுக்கு பிறகு 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார். 5ஆம் இடம் என்ப குழந்தை ஸ்தானம். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு எல்லாமே இருக்குது சார், நல்ல வேலை இருக்குது, நல்ல தொழில் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது சார், ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் தடை இருக்குது சார், அந்த பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனது மாதிரி இருக்கும். அதுக்காக எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள், எத்தனையோ ட்ரீட்மெண்ட், எத்தனையோ எல்லாம் பண்ணி பார்த்தேன் சார், இந்த வருடம் சக்ஸஸ் ஆகுங்க. இந்த துலாமுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அதனாலேயே உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை திளைக்கக்கூடிய வருடமாக நிச்சயமாக அமையும். நல்ல பாக்கியம் கிடைக்கும். எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பாக்கியத்துக்காக மன ரீதியில் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த துலாமுக்கு. 5ஆம் இடம் பூர்வீகம் அல்லவா, பூர்வீக பிரச்சனை அத்தனை முடிச்சு வச்சிருவார். பூர்வீகம் போகாதவங்க கூட இந்த வருடம் போவீங்க. உங்கள் பூர்வீகத்துக்கு போய் அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சில விலகங்கள், சில தடைகள், பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இல்லை பங்காளி பிரச்சனை, இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ 6ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். வேலையின் மூலமாக பாக்கியம் உண்டு. அப்போ வேலையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு, வேலையில் உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கொடுப்பாங்க. உங்களுடைய மேலதிகாரிகள், உங்கள் பாஸ் உங்களை புகழை கொடுக்கக்கூடிய, அதாவது சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மற்றவர்கள் முன்னால் சொல்லக்கூடிய, பெருமை மிகுந்த ஒரு கீர்த்தி கொடுக்கக்கூடிய, புகழை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. எது கொடுத்தாலும் அதை பக்காவாக செஞ்சு முடிச்சிருவீங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குறித்த டைமில், குறித்த இதில் அது செய்யக்கூடிய ஒரு வருடமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேர் 9ஆம் இடம் 3ஆம் இடம் பார்த்துட்டே இருக்கு. 3ஆம் இடம் என்பது சிறு பயணங்கள், 9ஆம் இடம் என்பது தூர செல்லக்கூடிய பயணங்கள். அப்போ என்ன பயணம் உண்டு,
துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறு தூர பிரயாணங்கள் உண்டு. பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. செய்யக்கூடிய தொழில் வேலையின் மூலமாக கடல் கடந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய, வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு லிங்க், வெளிநாட்டு லிங்க்ங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும். இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த வருடம் நிச்சயமாக சனி பயிற்சி நல்லா தான் இருக்குது. சனி போய் 6ல் போய் உட்காந்துட்டார். அது சனியால் எந்த கெடுதலும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை இந்த வருடம். சரி, குரு பயிற்சி இது வரைக்கும் குரு 8ல் இருந்தார். இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டார். இப்போ குருவால் நன்மை நடக்கக்கூடிய ஒரு வருடம். ராகு கேது பயிற்சியும் இந்த வருடம் நடக்குது. அந்த ராகுவும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார், கேது 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கேதுவால் நன்மை நடக்கக்கூடிய வருடம். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சியால் இந்த வருடம் ஏற்றத்தையும் உயர்வையும் பொருளாதார வளர்ச்சியும் தான் நினைத்த காரியங்களை செயல்படுத்தக்கூடிய, தொட்டது துளங்கக்கூடிய, லக்கு கொடுக்கக்கூடிய, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தனுசுக்கு குரு யார் அப்படின்னா உங்க ராசி அதிபதி. அதே சமயத்தில் சுகத்தை தரக்கூடியவன் தான் அந்த குரு பகவான். இதுவரை 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன், நோய் எதிர்ப்பு, பகையில் உட்கார்ந்துருக்கு. இப்போ இந்த குரு பெயர்ச்சியில் என்ன ஆகுது, 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அப்போ இதுவரை கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு என்கின்ற இடத்தில் இருந்த அந்த குரு பகவான் உங்க ராசி அதிபதி, நீங்க போய் அங்க இருந்த விஷயங்கள் இப்போ அது விலகப் போகிறது. இப்போ 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய இந்த 2025 வருடத்தில் குருவால் அதீத நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு ராசின்னா அது தனுசு ராசியை நம்ம சொல்லணும். ஏன்னா உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் வலுப்பெறுகிறதே, உங்க சுய கௌரவம் மேலோங்கும், பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கும். என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயங்களும் நடக்கும். எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, பிரச்சனை, தான் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று. ஏன்னா 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருந்ததில்ல, இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தில் இருந்து கொண்ட இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்போ முற்றிலும் விடுதலை. அப்போ குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார், உங்க ராசி அதிபதி உங்க ராசியை பார்க்குது. அப்போ உங்க மனசு நன்றாக இருக்க போகிறது. மனசில் இருந்து வந்த அந்த தேக்க நிலை, ஒரு டல்னஸ் விலகப் போகிறது, ஒரு ஒளி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அப்போ என்ன நடக்க போகுது, நினைத்த காரியங்கள் ஜெயமாக போகிறீர்கள், தன்னம்பிக்கையோடு இருக்க போகிறீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த காலகட்டம். அப்போ மனசு நிறைவாக இருக்க போகிறது. நீங்கள் நினைச்ச சில விஷயங்கள் நடக்க போகிறது, நல்லது நடக்க போகுதுங்க. ஏன்னா குரு நல்லவர் அல்லவா, அவர் உங்க இதை பார்க்குறார். அப்போ ஆன்மீக எண்ணங்களை தோன்றிருக்கும், இறைப்பணி ஆற்றக்கூடிய தன்மைகள், பொது நலத்தில் செயல்படக்கூடிய தன்மைகள், நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. கடந்த ஒரு வருடமாக திருமணம் நடக்கலை, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கலை, திருமண தடையாக இருந்தது, ஏதோ நடக்குது, வர்ற மாதிரி இருக்குது, தள்ளி போயிடுச்சு, தடைப்பட்டு கொண்டிருக்கு, தனக்கு ஏற்ற ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரன்கள் அமையலை என்று குழப்பத்தில் இருக்கின்றவர்கள், குழம்பிக் கொண்டிருந்தவர்கள், திருமணமே நடக்கலை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தனுசு ராசி என்பவர்கள் இந்த 2025 சுப காரியங்கள் செய்யக்கூடிய வருடமாக அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. டக்கு டக்குன்னு நடக்கும். இதுவரைக்கு தடையாக இருந்த விஷயங்கள், அந்த தடை விலகி நீங்கள் நினைத்தது உங்கள் முயற்சியால், உங்களுடைய இதால் திருமணம் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும். உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இந்த வருடம் நிச்சயமாக சுப காரியங்களில் கலந்து கொள்ளுவது, இது அத்தனை விஷயங்களும் நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் இந்த 2025 அமைய பெறும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனை, கூட்டு தொழில் செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, இதெல்லாமே இந்த கூட்டாளிகள், கூட்டு தொழில், இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இதெல்லாமே சுமூகப்படுத்தப்படும், சாந்தப்படுத்தப்படும், தெளிவுபடுத்தப்படும் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
அப்போ 7ஆம் இடம் என்பது திருமணம், தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய, கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த குரு அமரும் போது கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நல்லது நடக்கக்கூடிய, தொழில் செட் ஆகலை, வேலை செட்டில் ஆகலை, நல்ல வேலை செட்டில் ஆகக்கூடிய, தொழில் செட் ஆகக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அது பெரிய மனிதர்களின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் உண்டு. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபங்கள், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய, மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் 11ஆம் இடம். அது அத்தனையும் புனிதப்படுத்த போகிறது. 11ஆம் இடம் நல்லபடியாக இருக்க போகிறது. அப்போ அந்த இடம் நல்லா இருக்கும்போது, அந்த பேஸ் நல்லா இருக்கும்போது, அந்த இடத்தின் மூலமாக நன்மைகள் இந்த தனுசு ராசிக்கு நடக்கும். என்ன? மனமகிழ்ச்சி, சந்தோஷம்ங்கிறது 11ஆம் இடம். அப்போ சந்தோஷமாக இருக்க போறீங்க. எதில் சந்தோஷமாக இருப்பீங்க? ஏதோ ஒரு விஷயத்தில். அதாவது மனதை இருட்டடித்து கொண்டிருந்த விஷயங்கள், டல்லாக இருந்த விஷயங்கள் இப்போ சந்தோஷம் இருக்கும். சுப காரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும். எனக்கு குருவினுடைய காரகத்துவமாக இருந்தானே, குழந்தைகளை கொடுப்பது, குழந்தைகளால் மனமகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுவது, குழந்தைகளுடைய அபிலாசைகள் நிறைவேறுவது, குழந்தைகள் நல்ல கோர்ஸில் போய், நீங்கள் ஆசைப்பட்ட கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணி நல்ல பெயர் எடுப்பது, குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைப்பது, குழந்தைகள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் அமைத்து கொடுப்பது, குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பது. ஸோ இப்படி குழந்தைகளால் மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மை. குருங்கிறது தனக்காரகன். தனத்தின் மூலமாக தனத்தை கொடுப்பார். தன லாபங்கள் உண்டு இருக்கு. அப்போ தனத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான். தனக்காரக கிரகம் குரு பகவான். லாபஸ்தானத்தை பார்க்கறது நல்லதல்லவா? தனத்தால் லாபம், தனம் இரட்டிப்பாகும். உழைப்பின் உயர்வால் அந்த எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் இரட்டிப்பாகும். அப்போ பணம் லாபத்தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடமாக தனுசுக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த ஒரு வருடமாக கடன் அல்லது நோய் அல்லது எதிர்ப்பு அல்லது பகை, பம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் தான் இருந்தாலும் ஏதோ ஒரு வகை தேடி வருது. அதுக்குள்ளேயே இருக்க வேண்டியிருக்கு, அல்லது அதை சால்வ் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்குள்ளே போக வேண்டியிருக்கு. இப்படி இருந்ததெல்லாம் இப்போ எல்லாம் விடுதலை ஆகும். அவ்வளோதான். 6ஆம் இடத்தினுடைய செயல்பாடுகள் இப்போ முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு 7ஆம் இடத்தின் வழியாக உங்கள் லக்னம் சுகம் பெருகப் போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ 4ஆம் அதிபதி அல்லவா? அப்போ 4ஆம் அதிபதியாக இருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சுகஸ்தானத்தை வலுப்படுத்தி கொள்வீர்கள். என்ன, ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும், இது வரைக்கும் வாடகை வீட்டிலே தான் இருக்கேன், வாடகைக்கு கட்டின பணத்தை வச்சாலும் ஒரு வீட்டை வாங்கியிருக்கலாம். ஸோ இப்படி எல்லாம் காலம் கடந்து போச்சு. இப்போது இந்த வருடத்தில் ஏன் நம்ம சொந்த வீடு வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உதயமாகும். அப்போ அது வாங்குவதற்கான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். வீடு வாங்குறது, வீடை கட்டுறது, வாகனங்கள் புதிய ஆசைப்பட்ட, ஏன்னா நீங்கள் தானே குருங்கிறது, நீங்கள் தானே ஆசைப்பட்ட வாகனங்களை வாங்குவது, தாய்க்காக, தாயினுடைய சுகத்துக்காக சில இது பண்ணுறது, தாயை கவனிப்பது, இந்த மாதிரியான சில அம்சங்களை உங்களுக்கு உருவாக்கும். 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம். தைரியமாகவும் வீரியமாகவும் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடம் என்பது கீர்த்தி ஸ்தானம், புகழ் ஸ்தானம். புகழடைய போறீங்க, அவ்வளோதான். நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையின் மூலமாக ஒரு நல்ல புகழும் ஒரு நல்ல கீர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த சில வருடங்களாக நான் நல்லா உழைக்கிறேன் சார், ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலையே சார், ஏன்
இது உழைப்பு மற்றவங்களுக்கு போச்சு, எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு கீர்த்தி கொடுக்க போகிறது, புகழ் கொடுக்க போகிறது. ஏன் சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், ஏன் தன்னுடைய பணத்தை போடாமல் தன்னுடைய புத்தி அறிவு வச்சு எதையாவது செய்யலாமே, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி பணத்தை எதையாவது ஒன்று பண்ணலாமே என்கின்ற தைரியத்துடனும் வீரியத்துடனும் செயலக்கூடிய தன்மை வியாபாரத்திலும் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு கூடுதல் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. 3ஆம் இடம் என்பது ஒப்பந்தங்கள். புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், எந்த துறையில் இருக்கோ அந்த துறையின் மூலமாக ஒப்பந்தங்கள், இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி 4ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன, தாய் சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். தான் அதிகமாக சுகமாக இருக்கும்போது சில ஹெல்த் சார்ந்த விஷயங்களும் வரும். ஏன்னா சனி போய் 4ல் உட்கார்ந்துருக்கல, அப்போ சுகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் எங்காவது கொஞ்சம் வேலை செய்யணும், அழுத்தல் சிறுத்தல் ப்ரெஷர் இப்படியெல்லாம் கொடுத்துட்டு ஏதாவது பண்ணும். அப்போ 4ஆம் இடத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியான உணவு கட்டுப்பாடு, சரியான உடற்பயிற்சி, தாய் சார்ந்த விஷயம், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பகைத்து கொள்ளாமல் இருப்பது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு. வேலை நன்றாக தான் இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும். ஆனால் சனி பார்க்குறாரு. சனி பார்த்தாலும் இங்கே கொஞ்சம் கோபம் வரும், கொஞ்சம் துள்ளுதல் வரும், ஒரு இக்கனா வைக்கும். அப்போ கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை. வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது இந்த வருடம் தனுசுக்கு பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய, தன லாபத்தை கொடுக்கக்கூடிய, லக்கு கொடுக்குங்க, செம்ம லக்கு கொடுக்கும், மாற்று கருத்தே கிடையாது. தனுசுக்கு லக்குன்னு சொல்லுவேன், இல்லை ஜாக்பாட்டுன்னு சொல்லுவேன், இல்லை பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, சந்தோஷத்தை, ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. என்ன மகிழ்ச்சி, சந்தோஷத்தலை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கும்பத்துக்கு குரு யாரு அப்படின்னா 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானத்துக்கு இப்போ பெயர்ச்சியாகிறார். அப்போ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது பாக்கிய பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அம்சம். ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாக ஜென்ம சனியால் சிக்குண்டு கொண்டு மனதளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் விடிவு காலம் அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்வேன். இந்த இடத்துல குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விதத்தில் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ 2.5 வருஷமாக மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தது, மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தது, மனம் தெளிவில்லாத தன்மை இருந்தது, ஏதோ ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருந்தது, ஒரு இருட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது, ஒரு புரியாத புதிராகவே இருந்தது, எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள், தாமதம், தடை, தன் பேச்சை கேட்கல, மந்த தன்மை, டல்னஸ், இப்படி ஒரு மாதிரியாக இருந்து வந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ அந்த குருவினுடைய பார்வையால் நீங்கள் ஒளியூட்டப் பெறுகிறீர்கள். உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கும்பத்துக்கு குரு பெயர்ச்சியால் நிச்சயமாக அமையும். அப்போ மனசு தெளிவாக இருக்க போகுது. பெரிய குருங்கிறது யார்? பெரிய மனிதர்கள். பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்களுடைய சுய கௌரவம் மேலோங்க போகிறது. பட்டம், பதவி, புகழ் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அது கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, உங்களுக்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், தொட்டது துளங்கக்கூடிய, போன வருடம் எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அது இப்போ நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கும்பத்துக்கு அமையும். 5ஆம் இடத்தில் அமரக்கூடிய அந்த குரு பகவான் 5 என்பது பூர்வ புண்ணியம், பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் குறிக்கக்கூடிய இடமும் அந்த 5ஆம் இடம். ஸோ அந்த இடம் புதனுடைய வீடாக இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனம், நல்ல, அதாவது என்ன சொல்கிறது, நல்ல ஒழுக்கம் சார்ந்த தன்மைகள், நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை, நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான், புத்தி கூர்மை,
மதி நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அத்தனையும் சிறப்பு செயல்படக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும். அப்போ 5ஆம் இடம் புனிதமாக போகிறது. 5ஆம் இடம் என்பது என்ன? குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் 5ஆம் இடம். குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அத்தனை விதமான நற்பலன்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. என குழந்தை காரக கிரகமாகிய அந்த குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் வீட்டில் போய் அமரும் போது நிச்சயமாக குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய, மழலை சத்தத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் அனைத்து உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு குதூகலமாக ஒரு சந்தோஷமாக, ஏன்னா 2.5 வருஷமாக சந்தோஷமாக இல்லை, இப்போ நிறைய சுப விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும். 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம், அந்த 5ஆம் இடம். அப்போ 2.5 வருஷமாக ஒரு பதவி கிடைக்கல, தனக்கு வர வேண்டிய ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, ஒரு இடமாற்றத்துக்காக ஆசைப்பட்டேன், இந்த ஆசைகள் நிறைவேறல. இப்போ இந்த 2025 உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாக அமையும். குழந்தைக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு விருப்பப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அத்தனை நடக்கும். குழந்தை படிப்பு நன்றாக இருக்க போகிறது. ஏன்னா கடந்த 2.5 வருஷமாக படிப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கும். மந்தமாகவும் கொஞ்சம் மறதித்தன்மையும், தான் நினைத்த கோர்ஸ் செயல்படுத்த முடியாமல் ஏதோ ஒன்று தடங்கள் தாமதம் அப்படி கொண்டு மனம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சரியாகும், ரூட் கிளியர் ஆகும். அரசாங்க எக்ஸாம் கிடைக்கல, ஏதாவது எக்ஸாம் எழுதி கொஞ்சம் மார்க்கில் தோற்று போயிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த வருடம் நல்ல வருடமாக, அதாவது உங்கள் மனசில் நினைத்தது சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. ஒரு நல்ல அமைப்பல்லவா? அப்போ உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் அல்லவா? எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, தகப்பன் மூலியமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வருடம். தகப்பன் நல்லா இருக்க போறார். தகப்பன் உங்களுக்கு எதையாவது செய்யணும்னு ஆசைப்படுவார். அவர் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நீட்டாக பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு. சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனையோடு 2 வருடங்கள் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ இந்த வருடம் 2025 தீரப்போகிறீங்க, செப்பரேட் பண்ண போகிறீங்க. அதாவது அதில் எந்த குறைபாடு இல்லாமல் பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடிய ஒரு வருடமாக அமையும். அதே சமயத்தில் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு அதுக்குள்ளே சிக்கிண்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த 2025ங்கிறத உறுதியாக ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நான் சொல்லுவேன். அந்த குரு பகவான் தனது சப்தம பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தையே பார்க்குறார். அப்போ லாபங்கள் கிடைக்கக்கூடிய வருடம் அல்லவா? 11ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுதில்ல. 11ஆம் இடம் என்பது என்ன? லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம், மூத்த சகோதரம். ஸோ இப்படி சொல்லக்கூடிய அந்த 11ஆம் இடம் வலுப்பெறப் போகிறது. 11ஆம் இடம் வலுப்பெற்றால் லாபம் கிடைக்குது. லாபம் என்ன அப்படின்னா செய்யக்கூடிய தொழில். நீங்கள் எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ இந்த தொழிலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய, லாபம் கிடைக்கக்கூடிய, போன வருடம் இல்லை பெரிய லாபம் இல்லைன்னா கூட இந்த வருடம் நல்ல லாபம் கொளிக்கக்கூடிய, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, அதாவது கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய, சச்சங்கங்கள் மூலமாக அதன் மூலமாக சில ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய, கட்டிடம் கட்டி விற்பனை செய்யக்கூடிய அல்லது கட்டிடத்தின் மூலமாக வருமானம் தரக்கூடிய, கலைத்துறையில் மேன்மை தரக்கூடிய, ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய, மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மூத்த சகோதரன் மூலமாக உயர்வை தரக்கூடிய விதத்தில் இந்த வருடம் அமையப்பெறுகிறது. சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவேனா இந்த வருடம்
அதுக்கான யோகம் இருக்கா? நீங்கள் சந்தோஷப்படணும் அல்லவா? சந்தோஷப்படணும், சுப விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கணும். அப்போ என்ன, வாகனங்கள் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அமைப்பல்லவா, லாபங்கள் இருக்குல்லவா? லாபத்தின் மூலமாக உங்கள் ஆசைகள், ஆசைப்பட்டதை அடையக்கூடிய வருடம். இந்த 11ஆம் இடம் என்பது ஆசையும் குறிக்கும். தான் ஆசைப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடம். அப்போ ஒரு பெரிய லக்ஸரி கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், கண்டிப்பாக வாங்குவீங்க. வாங்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு அமைய போகுது. ஒரு வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கு. கடந்த 2.5 வருடங்களாக மனளவில் பாதிக்கப்பட்டு எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு உண்டு, லக்கு உண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்க. இந்த லக்கு கிடைக்கக்கூடிய வருடம், உயர்வை சந்திக்கக்கூடிய வருடம், ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வருடம், நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மை, ஏற்கனவே பிரிந்து டிவோர்ஸ் ஆனவர்கள் 2ஆம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய வருடம். அதுக்குள்ளே இறங்குவீங்க, குடும்பத்தையும் அமைத்து கொள்வீர்கள். ஸோ இப்படி வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்குன்னா நிச்சயம் உண்டு. வெளிநாட்டில் இருந்த 2.5 வருஷமாக வெளிநாட்டில் போயிருந்தேன், குடும்பத்தோடு சேர்ந்துருக்க முடியல, இப்போ குடும்பத்தோடு சேர்ந்துருக்க போகிறீங்க. பிஆர் அப்ளை பண்ண சார், 2 வருஷமாக கிடைக்கல சார், இந்த வருஷம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வருடமாக அமையும். ஸோ ஆக மொத்தம் கும்பத்துக்கு கடந்த 2.5 வருடங்களாக அனுபவித்து கொண்டிருந்த வழிகளிலிருந்து விலக்கு ஏற்பட்டு சுப காரியங்கள் செய்யக்கூடிய, சுப விஷயங்கள் செய்யக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய, மனதளவால் சந்தோஷத்தை அடையக்கூடிய, சில நல்லது நடக்கக்கூடிய வருடமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது வசிக்கும் பெயர், இடத்தை குறிப்பிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில், அதாவது நல்ல நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.